வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மட்டும்தான் விண்ணப்பிக்கணுமா, இல்லை அதற்கு மேலே பிடிச்சிங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகள் இருக்குது. அதையுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம், பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, கலெக்டர் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு அப்படின்னாலே ஓரளவுக்கு நிறையா பேர் விண்ணப்பிப்பாங்களே, நமக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருப்பாங்க. நான் வந்து நம்மளுடைய சேனல்லே வீடியோவில் போட்டிருப்பேன். அதுக்கு நிறைய பேர் விண்ணப்பிச்சிருப்பீங்க. அதேமாரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு எல்லாருக்குமே வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் விண்ணப்பிக்கிறாங்க. லக் பேஸ் பண்ணி தான் இந்த வேலைவாய்ப்பு எல்லாமே. பணம், செல்வாக்கு, பதவி இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு செல்லுபடியாகாது. ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில், அதாவது ரீசெண்டாக இப்போ இருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் வந்து யார் வேண்டுமானாலுமே விண்ணப்பிக்கலாம். நீங்கள் மினிமம் ஒரு 10th குவாலிஃபிகேஷன் அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள். அந்த கேட்டகரிக்குள்ளே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வச்சுருக்காங்க. இதில் வந்து எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இது போன்ற முழுமையான தகவல்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எந்த ஒரு இடத்துலையுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துடாதீங்க. நாங்கள் நிறைய விதமான தகவல்களை 1 by 1 அப்டேட்டில் சொல்லியிருப்போம். நிறைய விதமான அப்டேட்டும் நாங்கள் 1 by 1 கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய விதமான தகவல்கள் தெரிய வரும். ஓகேங்களா? அதை நீங்கள் மிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக புரியாது. வீடியோ வந்து விட்டு வர மாதிரி இருக்கும். அது ஒரு கண்டினியூவாக நாங்கள் சொல்கிறப்ப நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி கிடைக்கும். இல்லை அப்படின்னா நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடுவீங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து எப்படிலாம் விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இது போன்ற எல்லா விதமான தகவல்களையுமே சொல்லியிருப்போம். வீடியோ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் சம்பள விவரங்கள்லாம் எவ்வளோ கொடுப்பாங்க, அதாவது மினிமம் இவ்வளோ சேலரி அப்படின்னு இருக்கும்ல, எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்கே 24,000 ரூபாய். எண்டிங் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 68 ரூபா சம்திங் வரும் எண்டிங் சேலரி. போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பள உயர்வு அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அந்த சம்பள உயர்வு எதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய சீனியரிட்டி. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கணும். இல்லைங்க, நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணலை, நான் என்ன பண்ணுறது, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டு ரினியூவல் பண்ணணும். இப்போ வந்து ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறாங்க, எலெக்ஷன் டைம் வருது அப்படிங்கிறதுனால ஒரு சில ஆஃபர்ஸை வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த ஆஃபர்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த ஆஃபர்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு 10th நீங்கள் வந்து பதிஞ்சிருக்கணும். இல்லைனா பதியலை, இப்போ போய் பதிஞ்சுக்கோங்க. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களா, இப்போ உடனே போய் பதிவு பண்ணிக்கோங்க. இன்னைத்த டேட்டில் தான் வரும். நீங்கள் 10வது முடித்தது இன்னைத்த டேட்டில் தான் வரும். ஆனால் நீங்கள் 10வது முடித்தது 2000 கூட இருக்கட்டும், இல்லை 2010 கூட இருக்கட்டும். ஆனால் இப்போ போய் பதிஞ்சிங்கன்னா நீங்கள் இப்போ 10th முடித்த மாதிரி தான் அவங்க டேட்டு போட்டு எடுத்து கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கோங்க. இப்போ ஆஃபர்ஸ் விடுவாங்க. ஆஃபர்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் 10th முடித்தப்போ அப்படியே நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ண மாரி ரினியூவல் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணணும். அரசாங்கம் எப்போ வந்து அந்த அறிவிப்பை கொடுத்து வெளியிடுறானோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் அதை அப்சர்வ் பண்ணி கரெக்ட் பண்ண முடியும். அந்த எலிஜிபிள் கேட்டகரியை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாலுமே விண்ணப்பிக்கலாம். இருந்தாலும் அந்த சீனியரிட்டி பார்க்குறப்ப பதவி உயர்வு கிடைக்கிதில்ல, அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீனியரிட்டி தான் பேசும். எம்ப்ளாய்மெண்ட் சீனியரிட்டி நிறைய பேர் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி எதுக்காகுது, இது சும்மா பதிவு பண்ணி வச்சு எதுக்காகுது அப்படின்னு சொல்கிறாங்க.
அது எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இதுக்கு தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இது மட்டும்தான் வந்து வேலைவாய்ப்புக்கு ரொம்ப உறுதியானது. இப்போ வேலைவாய்ப்புலாம் கிடைச்சதுக்கு பிறகு தான் இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்களை 1 by 1 அப்டேட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் 1 by 1 ரிப்ளை கொடுப்போம். அப்படி ரிப்ளை வரத்துக்கு கொஞ்சம் டைம் அப் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை நாங்கள் உடனே கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளை உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய நல்லதுக்கு தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். ஒரு வீடியோக்கள் போட்டோம் அப்படின்னா உடனுக்குடனே உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் 2 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இன்னொரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு. நீங்கள் வந்து எதுக்கு வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? அதோட எலிஜிபிள் கேட்டகரி என்ன, எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ தெளிவாக சொல்ல போகிறோம். பார்த்துக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக நீங்கள் வரீங்க அப்படின்னா, அதேமாரி கணினி உதவியாளராக போகிறீங்க அப்படின்னாலும் இந்த விண்ணப்பிக்க அரசு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதோ ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு. அதே வந்து உதவியாளருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷனில், அதாவது கலெக்டர் ஆஃபீஸில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேஷருக்கு உதவியாளர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணினி உதவியாளருக்கு நீங்கள் வந்து டிகிரி எலிஜிபிள். ஆனால் வெறும் உதவியாளருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன் தான் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து முடித்திருக்க வேண்டும். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணினி இதுக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸு பயன்படுத்தியிருக்க வேண்டும். அதுக்கு தேர்ச்சி பெற்றதுக்குண்டான சான்றிதழ் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அது வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அதுமாரி கணக்கு. அது வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து அவங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண கேட்குறாங்க. அதை வந்து நான் கட்டாயமாக நம்ம வந்து வச்சாக்கணும். அதாவது அந்த போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கிறீங்க, எல்லா போஸ்டிங்களுக்குமே விண்ணப்பிக்கிறப்ப தனித்தனியாக தான் விண்ணப்பிக்கணும். உதவியாளர் அப்படின்னா தனியாக விண்ணப்பிக்கணும், கணினி உதவியாளர்னால் தனியாக விண்ணப்பிக்கணும், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னா தனியாக விண்ணப்பிக்கணும். இதுமாரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக நம்ம வந்து விண்ணப்பிக்கணும். ஏன்னா எல்லாம் நம்ம ஒட்டுக்கா போட்டு பண்ணக்கூடாது, எல்லாமே தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. அதுமாரி தான் நம்ம வந்து விண்ணப்பிக்கணும். இது விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டணம் எதுவும் கிடையாது. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் விண்ணப்பிக்குவீங்க. A4 போஸ்ட் கார்டில் ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? கலெக்டர் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் எல்லாமே ஆஃப்லைன் தான், ஆன்லைன் நோ. வருங்காலத்தில் ஆன்லைன் கொண்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஸோ ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை, எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைன் தான். ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாடு கலெக்டர் ஆஃபீஸ் அலுவலகத்தில் உதவியாளர் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணிகளுக்கு விண்ணப்பிப்பவர்கள் வயது வரம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 வயது முதல் 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 21 வயசு ஸ்டார்ட்டு, எண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து SC ST கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா தலைவர்கள் கொடுக்குறாங்க. அதேமாரி எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா தலைவர்கள் கொடுக்குறாங்க. முன்னாள் இராணுவ வீரராக இருந்து அவங்களுக்கு எக்ஸாமினேஷனாக அதுக்கு தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதில் வந்து SC ST கம்யூனிட்டிக்கு 5 வருஷம் கொடுக்குறாங்க. எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 வருஷம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா 50 45 இப்படி வந்து ஒரு கால்குலேஷனில் வரும். அதேமாரி சம்பளம் விவரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் இந்த பதவிக்கு வந்து மாதம் 8000 ரூபா சம்பளம் வழங்கப்படும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கணினி உதவியாளருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15000. நான் சொல்லியிருந்தேன்ல, உதவியாளர் வேலை, அலுவலக உதவியாளர் வேலை, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலை, அது கணினி உதவியாளர் வேலை. இதுக்கு தனித்தனியாக சம்பளம் வந்து பார்த்துக்கோங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் கணினி உதவியாளருக்கும் 15000. அது அலுவலக உதவியாளருக்கு 8000. ஏன்னா நம்ம குவாலிஃபிகேஷன் கம்மி தானே, அதுக்கு ஏற்றாறு போல தான் சேலரி ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேர்காணல் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்காணல் மூலமாக உங்களை வந்து ஆட்கள் எடுக்கப்படும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நேர்காணல் நடைபெறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா
ரொம்ப ஜெனியூலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த ஜெனியூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப செக்யூராக தான் இருக்கும். நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வச்சு அனுப்புகிறீங்களோ நேர்காணலுக்கு அழைப்புதல் வந்ததுக்கு பிறகு அந்தந்த டாக்குமெண்ட்லாம் கொண்டுகிட்டு போகணும். ஓகேங்களா? ஒரு சில மாவட்டத்திற்கு ஆலோசனையில் இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்புகள் வந்த வண்ணம் இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டமாக வர நான் அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. ஒவ்வொரு மாவட்டமாக வர அப்டேட் பண்ணுறேன், காத்திருங்கள். இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிந்துக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.